ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காரசாரமான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு நல்லா தொளிச்சு வச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் தக்காளி வெங்காயம் வந்துட்டு நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டேன். சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய், அப்புறம் அதில் வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், இது நல்லா மூணுமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு எடுத்து போட்டுட்டேன். பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். அப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் அதிலே சேர்த்துட்டேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான வந்துட்டு நான் பவுட்ரு கொஞ்சம் போட்டேன். அதுக்கு வந்துட்டு மல்லி, வரமல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் புளிக்கரைசலும் சேர்த்துக்கிட்டேன். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொடி, வீட்டு மசாலா தூளும் வரமிளகாத்தூளும் சேர்த்துட்டேன். அதுவும் நல்லா போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரு, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்படி தான் தலை தலைன்னு இருக்கும். சுடு சாப்பாட்டில்